வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் பார்க்கலாம். நார்த்தங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. விட்டமின் சி, எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இதில் நம்ம இந்த ஊறுகாய் 3 காய் வாங்கியிருக்கேன். நான் எப்படி ஊறுகாய் போடுறதுன்னு பார்க்கலாம். 3 காயை நல்லா கழுவி எடுத்துருக்குறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதில் ஊற்றி வச்சுருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தண்ணியில் எதுக்கு போட்டிருக்கோன்னா, இந்த தோல் திக்காக இருக்கும். அது கொஞ்சம் மிருதுவாகிடுறதுக்கு தான் நம்ம இதை தண்ணியில் போட்டு வைக்கிறோம். இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்து தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா தொடச்சி விடலாம், தண்ணி இல்லாத. இப்போ இந்த 3 காய் உடனே இப்போ ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளே நம்ம காலியாக வரத்துக்கோசரம் தான் 3 எடுத்துருக்குறோம். நீங்கள் நிறைய நாள் வருஷம் வச்சு பண்ணணுன்னா அது ப்ரொசீஜர் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உடனே எடுத்து இது இமிடியேட்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் இது இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறேன். ஆகிடும். கொஞ்சம் சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மாதிரி பொடியாக கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அளவு எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த 3 கப்பு எடுத்துருக்கிறேன். 3 கப்பு வந்திருக்கு. 3 கப்பு நார்த்தங்காய்க்கு 1.5 டேபிள் ஸ்பூனு வெந்தயம், எண்ணெய் போடக்கூடாது, வெறும் கடாயில் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கடுகு 2 டேபிள் ஸ்பூன், இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் கடுகும் வறுத்தது பொடி பண்ணி வச்சாச்சு. நல்லா கமகமன்னு வாசனை இருக்குது. கல்சட்டி இல்லைன்னா இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரத்தில் தான் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை போட்டுடலாம். இப்போ 3 கப்பு எடுத்துருக்குறோம் நம்ம. அதுக்கு 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள். அதுதான் கணக்கு. 3 1/2 டேபிள் ஸ்பூனு மஞ்சள் பொடி, உப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு, எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். கடாயில் ஒரு 1/4 கப்பு நல்லெண்ணெய் போடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூனு ஜீரகம், நார்த்தங்காயில் போட்டுருங்க.
1/4 கப்பு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் காய்ஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. ஒரு பாட்டிலில் நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். இந்த பாட்டிலை இந்த பாட்டிலை நம்ம போட்டு வச்சிடலாம். கொஞ்சோண்டு இந்த பாட்டிலில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டு கொஞ்சம் நல்லா நாலா பக்கம் இந்த மாதிரி சுற்றி எடுத்துருங்க. எப்போவுமே எண்ணெய் இதுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எண்ணெய் எப்போவுமே கொஞ்சம் மேலே மிதந்துட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் இதெல்லாம் பிடிக்காது, இந்த பூசணம் பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. எண்ணெய் எப்போவுமே மேலே இருந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்போர்க் எடுத்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் கீழே வடிஞ்சிரும். வெறும் நீங்கள் அந்த ஊறுகாய் மட்டும் எடுக்கலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது தயிர் சாதம் போட்டு சாப்பிடும் போது உப்பு போடாமல் வெறும் இந்த தயிர் போட்டுட்டு இது தொட்டுக்கிட்டு சாப்பிட்ணும். உப்பு கொஞ்சம் கம்மியாக போடணும். இதில் நம்ம உப்புலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு கொஞ்சம் ரொம்ப போடக்கூடாது. சாப்பிடும் போது தயிர் சாதத்தில் உப்பு போடாமையே நீங்கள் இதை தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.